அம்மா, இந்த காலத்துல கை கால் நல்லா இருக்கிற பசங்களே பெத்த தாய் தகப்பனை கண்டுக்கிறது இல்லை. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துறான். ஆனா இந்த ஆடு மாடு மேல காட்ட இறக்கத்தையாவது அவன் மேல காட்டக்கூடாதா? என்ன குடும்பமோ. ஐயா, என்ன பெத்த ஐயா, ஐயா, காசு. வாவ், கண்ணு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு இவ்வளவு அழகான கிராமத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நான் எங்க ஊரை பத்தி சொல்லும் போது நீங்க யாரும் நம்பல. நல்லா பாருங்க. Really, it's very beautiful. Thank you. எண்ணி பாத்துங்க ஐயா. ஒழுங்கா வெளுத்து கொண்டாந்துருக்கியா இல்ல அழுக்கு போலன்னு அடிச்சு கிழிச்சிட்டியா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டேயா. வெல்கம் வெல்கம் வெல்கம். அழகாபுரி கிராமத்துக்கு வருகை தந்திருக்கும் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஐயா. என்ன பொண்ணாத்தா எப்படி இருக்க? ஊர்ல என்ன விசேஷம்? ஐயா, ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? இதை விட என்ன விசேஷம்? எங்க எல்லாருக்கும் நீங்க தானே தெய்வம். ஐயா, இவங்க எல்லாம் இவர் மிஸ்டர் தினேஷ். மிஸ்டரோட ஒரே புள்ள, செல்ல புள்ள, அவருடைய வைஃப். வணக்கம்மா. இவங்க நம்ம ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. 2 பேரும் இங்க தான் தங்க போறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவர் பேர் கணபதி, என்னுடைய கணக்கு புள்ள. இது பொண்ணாத்தா. வணக்கம்மா. அவன் சந்திரன், இவன் காளை. இவங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி. ஐயா, எப்போ வருவீங்கன்னு நாங்கெல்லாம் காத்துட்டு இருந்தோம். வருஷத்துக்கு ஒரு முறை உங்க எல்லாரையும் வந்து பாக்குறதா வழக்கம். வராம இருப்பனா? கணக்குள்ள வண்டியில சூட்கேஸ் இருக்கு, உள்ள கொண்டு வாங்க. உள்ள போலாமா? வாங்க. டேய் சந்திரா, சாமான் தூக்கி உள்ள வைடா. சரிங்கய்யா. இந்த ஊருக்காரங்க எல்லாம் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. இந்த ஊருக்கே நீங்க தான் ராஜான்னு சொல்லுங்க. ராஜாவா? கடவுள் மாதிரின்னு சொன்னாங்களே, நீங்க கேட்கலையா? பொதுவாவே கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் கள்ளங்கப்படம் இல்லாதவங்க. அவங்க கிட்ட நான் அன்பா பழகுறேன், அவங்க எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். Very nice house. டெல்லி மாதிரி பெரிய சிட்டில இந்த டைப் வீடுங்களை பார்க்கவே முடியாது. ஃபேனே போட தேவையில்லை. இந்த கிராமம் ஃபுல்லா கடவுள் ஏசி பண்ணி வச்சிருக்காரு. ஜன்னலை திறந்தா போறோம், சும்மா ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வரும். நீங்க 2 பேரும் மேல செட்டில் ஆகுங்க, பிளசண்டா இருக்கும். ஓகே, நாங்க உடனே குளிச்சு ரெடி ஆகுறோம். ஆமா, ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வா. யோ கணக்கு புள்ள. ஐயா, என்னய்யா ஒரே ஒட்டடையும் தூசிமா இருக்கு? முனியம்மா கூட்டு க்ளீன் பண்ண சொல்லியா? முனியமா வரலீங்க. என்ன? அவளுக்கு ஆஸ்மா தொந்தரவு. என்னய்யா பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் சொன்னேன்னு சொல்லி முதல்ல முனியம்மா வர சொல்லு. சரிங்கய்யா. ஆட போங்கயா. காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவனுக்குலாம் காரை கொடுக்குறேன், பங்களா கொடுக்குறேன் சொல்லி பொண்ணை கொடுக்க அவன் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கட்டு மஸ்தான ஆம்பளைக்கு என்னையா செஞ்சீங்க? சீசனத்தையா 4 ஈய பார்த்தான். 20,000 ரூபாய் பணம் சொல்லி இவளை என் தலையில கட்டி வச்சுங்க. பேசினபடி பணத்தை பைசல் பண்ணீங்களா? கேட்டா பேங்க்ல லோன் போட்டிருக்கு, பணம் வந்து தரேன்னு சொன்னீங்க. அதுலயும் 10,000 ரூபாய் பாக்கி. மச்சானு கண்ணு தெரியாதனால பேங்க்ல சீக்கிரமா பணம் கொடுத்துருவாங்க நம்பி தானே இவளை கூட்டி போய் குடும்பம் நடத்தினேன். டைமும் முடிஞ்சு போச்சு, வருஷமும் ஒன்னாயி போச்சு. பேசுறவன கைக்கு வந்து சேரலையா? நான் மாமு வாயில என்ன கொலக்கட்டைய வச்சிருக்க நிறையா. அதான் வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார, இடையில நான் என்னத்த சொல்றது? இந்த வீட்டுல என் பொழப்பு நாயை விட கேவலம். அவன் தொண்டை தண்ணி வத்து பாடி சம்பாதிக்கிற காசுலதான் நாங்க ஏதோ வயிற்று பழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி திடுதிப்புட வந்து கேட்டா எப்படி மாப்பிள்ள? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. 10,000 ரூபாய் கூட்டி போறேன், இல்ல நீங்களே கட்டி எழுங்க. இவளை வச்சுட்டு வெட்டி நான் சோறு போட்டுட்டு இருக்கேன். மச்சான், இந்த லோனுக்காக எத்தனை தடவை அந்த ஆபீசர் வீட்டு வாசப்படி ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. வாக்கப்பட்டு போன வாழை வெட்டியா இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. பேசட்டும்பா, வக்குதான் இல்ல. அப்புறம் என்ன மான ரோஷம் வேண்டி கிடக்கு? ஐயா, 10,000 ரூபாய்க்கு 4 பேர் முன்னாடி நாக்கப்படுங்கிற மாதிரி பேசுறியே, உனக்கு நல்லா இருக்கா? பேச வேண்டி, இதுக்கு மேலையும் பேச வேண்டி. 10,000 ரூபாய் இருந்தா வா, இல்லாட்டி வீட்டு வாசப்படியா மிதிக்காத. நான் போறேன். மச்சான் மச்சான் மச்சான், என்ன மச்சான் போகாதே மச்சான். நானா வச்சுக்கிட்டா வஞ்சம் பண்றோம். பொறுத்தது பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துற மச்சான். காசி கவலையே படாத, லோன் கிடைச்ச மாதிரி தான். ரகுபதி ஐயா டெல்லியில இருந்து வந்துட்டாரு. என்ன? ரகுபதி ஐயா வந்துட்டாரா?
அவரு மட்டும் இல்ல யாரோ டெல்லி மந்திரியா அவரோட மகனும் மருமகளும் வந்திருக்காங்க. அதுக்கு தான் வேலைக்கு உங்க அம்மாவை கூட்டு போறது கணக்குள்ள வந்திருக்காரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பங்களாவில் விலை வசந்த ஜாமான்லாம் நிறைய இருக்கு. நம்பிக்கையான ஆள் வேணும் தான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன். சரி நான் வந்துடுறேங்க. ஐயா ரகுபதி ஐயா சொன்னா பணம் கிடைச்சிரும்ல? எதே கிடைச்சிருமாவா? ஐயா போன இடத்து ஒரு சுத்தினாருன்னா 10,000 10 லட்சத்தி அள்ளி வீசிட மாட்டாங்க. எப்படிப்பட்ட ஆள் அவரு? மாரியாத்தா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஹலோ, யார் வேணுகோபாலா? நான் எக்ஸ்எம்பி ரகுபதி பேசுறேன். அழகாபுரி கிராமத்துல இருந்து காசின்னு கண்ணு தெரியாத ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் லோன் கேட்டு தராம என்னாச்சு? யோ நான்சென்ஸ். அந்த ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாதயா, தெரியாதவங்கிட்ட சொல்லு. கோடிக்கணக்கான பணத்தை அரசியல்வாதிகளுக்கும் தொழிலே பண்ணாத தொழிலதிபருக்கும் என்ன ஏதுன்னு கேட்காம எடுத்து எடுத்து கொடுக்குறீங்களே. பாவம் ஏதோ கண்ணு தெரியாதவன் ஒரு 10,000 ரூபாய் கேட்கறான். அதை உங்களால கொடுக்க முடியலையா? உங்க அப்பா விட்டு சொத்தா? கவர்மெண்ட் பணம் தானே, கொடுக்க வேண்டியதானயா? யோ நிறுத்து. சம்திங் ஏதோ எதிர்பார்க்கறியா? நான் தரேன். அவ்வளவு யோகியமானவனா இருந்தா முதல்ல அந்த லோனை சாங்ஷன் பண்ணு. காசி 10,000 ரூபாய். ரைட். ஐயா பேங்க் மேனேஜரிவா இந்த வாங்குனீங்க? ஆமா, அந்த சோம்பேறியே தான். போதுமா? ஐயோ அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் தாங்குமே. சாவர வரைக்கும் தாங்கும். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேங்கய்யா. நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டியதானே, அதைத்தான் செஞ்சேன். ஐயா நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோங்க. பாப்பா யார் இது? சென்ட் வாசனை தூள் கிளப்புது. டெல்லியில இருந்து வந்திருக்க தினேஷோட வைஃப். பேர் ராதிகா. இவன் பேர் காசி, நம்ம முனியம்மாவோட பையன். அவன் கண்ணு தெரியாது, ஆனா படு புத்திசாலி. இவனே பாட்டு கட்டி மெட்டும் போட்டு சுதி சுத்தமா பாடுவானுங்க. அப்படியா? எதை பத்தி எல்லாம் பாடுவீங்க? சாமியை பத்தி பாடுவேன், இந்த பூமியை பத்தி பாடுவேன், பூக்களை பத்தி பாடுவேன், அப்புறம் இந்த மலை, அருவி, ஆறு. My God, என்னால நம்பவே முடியல. கண் பார்வை தெரியாம எப்படி இதெல்லாம்? அவனுக்கு கண்ணு மட்டும்தான் தெரியாத ஒழிய மனசுக்கெல்லாம் தெரியும். எதையுமே தொட்டு பார்த்து நல்லா புரிஞ்சுக்குவான். குழந்தையா இருக்கும்போது ஆத்தா தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பத்திரிகையில வர்ற நியூஸ் கதை கட்டுரையெல்லாம் நான் தான் இவனுக்கு வாட்ச் காட்டுவேன். காசி ஒரு பாட்டு எடுத்து விடு. இப்போ வேணாண்ண, மனசு சரியில்லை. அதுவும் இல்லாம கைவசம் இருக்கிறதுலாம் பழைய சரக்கு. புதுசா ரெடி பண்ணிட்டு நான் இன்னொரு நாள் பாடி காட்டுறேன். புறப்படுறேங்க ஐயா. சரி. காசி, அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் வர போறாங்க அமெரிக்காவில இருந்து. அவங்க என் ஃப்ரெண்டோட வைஃப் தான். அவங்க வந்த உடனே சொல்றேன், நீ போய் பாரு. என்ன தெருவிலே கண்ணு தெரியாதனால எனக்கு பார்வையே கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சொல்றவங்க சொல்லட்டும், நீ போய் பாருப்பா. சரிங்கய்யா. இருளாண்டி, லோன் கிடைக்கிறது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உடனே எனக்கு தெரியப்படுத்து. ஆடுங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வரேங்கய்யா. பார்த்து கூட்டிட்டு போப்பா. பி காசி, அப்பா பேர் வளையாபதி, ஊர் அழகாபுரி. கரெக்ட் தானே? சரிதாங்க. வேணும்னு உங்களை இழுத்து அடிக்கல. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் பார்க்காம நாங்க பாட்டு பணத்தை தூக்கி கொடுத்துட்டு பின்னால பிரச்சனைன்னு வந்தா எங்க பென்ஷனை கூட கட் பண்ணுவாங்க. ரகுபதி சார் மாதிரி பட்டு மெத்தையில படுத்துக்கிட்டு தங்க தாம்பாளத்துல சாப்பிடுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. ஐயா உங்களை தொந்தரவு கொடுக்குறமேன்னு தப்பா நினைக்காதீங்க, எங்களுக்கு வேற வழி தெரியல. ஆமாங்கய்யா, அவருக்கு கண்ணு தாங்க இல்ல. ரொம்ப நல்ல மனுஷங்க. ஏன் மச்சான்றதுக்காக சொல்லலைங்க, நீங்க தெய்வம் மாதிரி. இந்த லோனை எப்படியா ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், எனக்கு நிம்மதி. உங்களுக்கு நிம்மதிதான், ஏன் பாடு திண்டாட்டம் ஆயிடுமே. அரசியல்வாதிகளை பகைச்சுக்கிட்டா அங்க எங்கன்னு பந்தாடுவாங்க. சட்டத்திட்டங்களை மீறினா கவர்மெண்ட் எங்களை குறைஞ்சிரும். உரலுக்கும் உலக்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் எங்க பொழப்பு. அதனாலதான் நான் பள்ளிக்கூடமே போகலீங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. காசி கையை கொண்டா. அட இன்னும் கொஞ்ச நேரம் வாச்சிக்கலாம்ல, நாங்க வந்தோன்னு நிறுத்திட்டியே. ஏன்பா பணம் கிடைச்சதா? கிடைச்சதாத்தா. ஏமா ரகுபதி ஐயா எவ்வளவு பெரிய ஆளு, அவர் மனசு வச்சா நடக்காத காரியம் உண்டா? இதெல்லாம் சுண்டக்கா விவகாரம்மா. இருந்தாலும் இந்த மேனேஜர் ரொம்ப தெனா விட்டு பணத்தை கொடுக்குறோம். என்னென்ன பேசிட்டான் தெரியுமா? நான் சும்மா இருப்பேனா? லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினதுல ஒண்ணுக்கு அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் கையை பிடிக்கிறான், காலை பிடிக்கிறான். ஒரே அற கபால பெட்டி திறந்து பணத்தை எண்ணி கொடுத்துட்டா.
மச்சான் உள்ளத உள்ளபடியே சொல்லுதுலனே. ஆமாமா அம்மா உன் மருமக மட்டும் வரலினா நாங்க பேங்க்ல பணமே வாங்கிட முடியாது. பர்றதேசி. அட உன்ன சொல்லிடா பேங்க் மேனேஜர் சொன்ன பர்றதேசி. அப்படியா? சட்டு புட்டு செட்டில்மெண்ட் முடியுங்க. ஆகட்டும் ஆகட்டும் மச்சான். என்ன அவன் எடுக்க வேணாமா பரதேசி. உஞ்சப்ப அத்தா இந்த பணத்தை உன் கையிலேயே மச்சாங்க கொடு. மாப்பிள மொத்த பணமும் இப்பவே வேணுமா? ஐயோ இதான் எனக்கு பிடிக்காதுங்கிறது. போட்டதெல்லாம் இறங்கி போச்சுப்பா. அத்தா இது நம்ம வள்ளிக்கு சேர வேண்டிய பணம் தானே. நல்ல மனசோட எல்லாத்தையும் கொடுத்துரு. மலையேறி போனாலும் மச்சினன் தேவை வேணுன்றது இதுக்குதான். யோசிக்காம கொடுத்த. மச்சான் மச்சான் இனிமேலா தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்க. கையில காசை கொடுத்துட்டு நெஞ்சில கல்ல தூக்கி போட்டு மச்சான். இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் ஒரு தங்கச்சிக்காக. பேசுற மாப்பிள உடைச்சு போட்ட உத்தர மாதிரி நான் ஒருத்தங்க இருக்கிறேன், மறந்துடாதீங்க. நோ, யாரை மறந்தாலும் என் மனைவியை பெற்ற மாம்சை மறக்க மாட்டேன். அப்போ ஒரு 100 ரூபாய் வெட்டுறது. எங்கடா சத்தத்தையே காணணும் பார்த்தேன். ஆரம்பிச்ச பாத்தியா? ஏன் மாம்சுக்கு இல்லாததா? இந்தா இது மாம்ஸ்க்கு, இது அத்தைஸ்க்கு. ஓய் என்னவா பெரிய கொடை வள்ளல. இப்படிதான் எப்பவும் எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். அதான் என் ஆசை. ரொக்கம் இருக்கிற மக்கள் மனசில் துக்கம் இல்ல, துக்கம் இல்ல. ரொக்கத்தை செட்டிட என்னும் சிலருக்கு வெக்கம் இல்ல, வெக்கம் இல்ல. தெய்வம் கொஞ்சம் கண் துறந்தா ஏழைக்கு ஒரு வழி வரக்கும். இன்ப வெள்ளம் பொங்கி நிற்கும் மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு. துக்கம் தொலையட்டும் நம்ம விட்டு. மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு. துக்கம் தொலையட்டும் நம்ம விட்டு. ரொக்கம் இருக்கிற மக்கள் மனசில துக்கம் இல்ல, துக்கம் இல்ல. ரொக்கத்தை செட்டிட என்னும் சிலருக்கு வெக்கம் இல்ல, வெக்கம் இல்ல. தந்தன்னா தான தந்தன்னா. உள்ளம் கையளவு உள்ளத்திலே ஏக்கம் எவ்வளவு. வெள்ளி மேகம் சுத்தி வரும் எல்லையில்ல வானம் அவ்வளவு. கடலு தண்ணி தாகம் தீர்க்காதப்பா. கண்டது நீயும் எண்ணி ஏங்காதப்பா. எல்லாருக்கும் அளந்து வச்சா யாரு அது? அட எழுதாம எழுதி வச்சா எவ்வளவு. இங்கு இருப்பது மட்டும் போதும் போதும் என்று நீ அதந்த தக்கிடதம் மத்தளம் மத்தளம் விட்டு கொட்டு. அதுக்கும் தொலையட்டம் நம்ம விட்டு. மத்தளம் மத்தளம் விட்டு கொட்டு. அதுக்கும் தொலையட்டம் நம்ம விட்டு. ரொக்கம் இருக்கிற மக்கள் மனசில துக்கம் இல்ல, துக்கம் இல்ல. ரொக்கத்தை செட்டிட என்னும் சிலருக்கு வெக்கம் இல்ல, வெக்கம் இல்ல. நீலவானம் என்னும் ஓடையிலே நீந்தும் வெண்ணிலவே.
காசியோட தங்கச்சி தானே? ஆமாங்க, காசி எங்க? சந்தை கடைக்கு போயிருக்கு. காசி கிட்ட கண்டாக்டரை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அவரை இன்னைக்கே பார்க்கணும். அதை எப்படி தெரியப்படுத்துறது? நான் போய் சொல்லிடுறேன். கணக்கு பிள்ளை கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறேன். அதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா போறோம். சரிங்க. யாருங்க அந்த பொண்ணு? நம்ம முனியம்மா இருக்கல்ல, அவருடைய பொண்ணு. அன்னைக்கு ஒரு பிளைண்ட் வந்திருந்தாரே. அவனோட தங்கச்சி தான் அவ. ஆமா, அந்த பொண்ணு யாரு? எனக்கே தெரியல. அந்த பொண்ணு யாரு? காவேரி, என் சிநேகிதி. அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு? பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்து வீடு. ஓஹோ, அடடே, நம்ம வேலையோட ஊமை பொண்ணா? அதான் எதுவுமே பேச மாட்டேங்கிறா. பாவம், ஆனா துருதுருன்னு இருக்கா. அவங்க அப்பா லாரியில மரம் ஏத்திட்டு இருக்கும்போது கயிறு அருந்து மரம் எல்லாம் மேல விழுந்து அந்த இடத்துலயே செத்துட்டார். Oh my God, how sad. என்ன பண்றது, எல்லாம் விதி. ரகுபதி சாருக்கு இந்த ஊர்ல தெரியாதவங்களே இல்ல போல் இருக்கு. ஒவ்வொருத்தரோட சரித்திரத்தையும் கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஊர்ல இருக்க ஆளுங்க மட்டும் இல்ல, ஓடிட்டு இருக்க ஆத்தோட ஆழம் கூட நல்லா தெரியும். அதான் ரகுபதி. அமெரிக்கால இருந்து கண்ணு டாக்டர் வந்திருக்காரா. அண்ணனை போய் பார்க்க சொல்றாங்க. அண்ணனுக்கு பார்வை கிடைச்சா நீ கொடுத்து வச்சவ. அதுக்கப்புறம் டம் 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 Hello, Aravind Hospital. Please hold on. ஐயோ ஐயோ ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. கண் டெஸ்ட்காக நான் மருந்து போட்டுறேன். கொஞ்ச நேரம் எரிச்சலா இருக்கும். அட பாவிகளா, கண்ணு தெரியலனா சரி பண்றது ஆஸ்பத்திரிக்கே வருவோம். நீ இருந்த கண்ணு இருட்டாக்கி விட்டியாமா? ஏமா பெருமா கோயில தீர்த்த ஊத்துற மாதிரி ஊத்துனே, என்ன கருமா அது? மருந்துங்க. ஐயோ ஏமா, ஊத்துறதுக்கு முன்னாடி பேஷண்ட் யாரு கூட வந்து வேற தெரிஞ்சிட்டு ஊத்துறது இல்லையா? அப்போ நீங்க பேஷண்ட் இல்லையா? தெரிஞ்சது போ. ஏமா எம்பி லெட்டர் கொடுத்தாரு, ஒரு லெட்டர் டாக்டர் கொண்டு போய் கொடுத்தீங்களா? அந்த பேஷண்ட் காசியோட வந்து நான். அப்படியா? உள்ள அவரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உட்காருங்க. காசி, வரும்போது நான் உன்னை கூட்டு வந்தேன், போகும்போது முந்தையில தான் நான் வீடு போய் சேரணும் போல் இருக்கு. அம்மா, ஐயா, அம்மா. இந்த பேஷண்ட்டை ரூம் கூட்டு வாங்க. எஸ் டாக்டர். பாப்பா, எனக்கு பார்வை கிடைச்சிரும்ல? டாக்டர் சொல்லுவாங்க. உட்காருங்க. உங்களுக்கு எக்ஸ்எம்பி ரகுபதி சார் எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாமே அவர்தாம்மா. அவர் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. ஏமா, காசிக்கு கண் பார்வை கிடைச்சிரும்ல? நிச்சயமா. ஆப்டிக் நர்வ்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்படின்னா ஐயா, அவங்க ஏதோ பாடத்துல படிச்சது சொல்றாங்க. அதுக்காக நீ டாக்டர் ஆக போறியா? நம்மளுக்கு கண்ணு கிடைச்சா பார்த்தாதா? அம்மா, தம்பி கொஞ்சம் ஆர்வ கோளாருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இவர் கண்ணுல இருக்க நரம்புகள்ல எந்த குறையும் இல்ல, நல்லா தான் இருக்கு. ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா, ஐ மீன் வேறொருத்தர் கண்ணை எடுத்து இவருக்கு வச்சா பார்வை நிச்சயமா கிடைக்கும். காசி, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, உனக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுப்பா. ஆத்தா, தோ காசி என்ன வந்துருச்சு. லட்சுமி, அண்ணே, டாக்டர் என்ன சொன்னாரு? கண்ணுல நரம்புலாம் நல்லா இருக்கான், கண்ணை மாத்தி வச்சா பார்வை கிடைச்சிருன்னு டாக்டர் சொன்னாங்க. மாரியாத்தா, நீ சொல்றது நெசமா ஐயா? சத்தியமா அத்தா, டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க. அது சரி, கண்ணுக்கு எங்கேயா போறது? இந்த குருட்டு பையில ஏண்டி பெத்தேன்னு அப்புவனை திட்டும்போது, ஆத்தா மாரியாத்தா, என் குழந்தைக்கு பார்வை கொடு, என் உசுரை வேணா தருவேன்னு சொல்வியே. உன் உசுறு வேண்டாம் ஆத்தா, எனக்காக ஒரு கண்ணு மட்டும் தருவியா? இப்ப பார்வை வந்து என்னத்துல கிழிக்க போறா? கவுண்டர் ஊத்தியம் பார்க்க போறீங்களோ? பரதேசி பரதேசி. நீ என்னதான் பாடினாலும் சரி, உனக்கு கண்ணு தெரியும் தெரிஞ்சா ஒரு பய கூட 10 பைசா போட மாட்டான். அப்புறம் இப்ப கிடைக்கிற சோத்துலயும் மண்ணுதான். நான் ஏதாவது கூலி வேலையா செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்போ. அட்ரஸ் அக்கனாமா, இங்க 2 கண்ணு உள்ளவன வேலைக்கு தலிகினத்தம் போடுறான். இவர் ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு சம்பாரிச்சு குமிச்சு வளர்க்கும். இந்த விளக்கண்ணைய வேலைக்கு வான்னு எவன் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறான்? இவர் பெரிய சங்கீத கலாநிதி. இவர் பாட்டு கேட்டு வாரி எரிச்சிட்டு போறத நினைப்பு. ஏதோ குருட்டு பயலாச்சுன்னு பரிதாபப்பட்டு காசு போட்டு போறாங்க. இப்ப அதுலயும் மண்ணு உழ போகுது.
இந்த தரித்திரம் முடிச்ச பயலுக்கு கண்ணு ஒரு கேடு. வழங்காத பயல். நம்ம அப்பு தானே, என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். என் கண்ணை உனக்கு தரேன்னு. அரவே பாதம் பொங்கி வழியுதோ? நீ மூக்கு மூலியமா இருக்கும் போத ஒரு பயலும் சீந்த மாட்டாங்கறான். இந்த லட்சணத்துல ஒரு கண்ணை குடுத்துட்டனா உன்னை ஊறுகா மாதிரி உப்பை போட்டு குலுக்கி வச்சுக்க வேண்டியதா. என்ன பத்தி கவலை இல்ல, என்ன ஆனாலும் சரி அண்ணனுக்கு பார்வை கிடைச்சா போதும். ஏண்டே என்னையே எடுத்து பேசுறியா நீ? நான் அப்படிதான் பேசுவேன். எச்சக்கல்ல ஒட்ட கோழிக்குமே பொழுது விடியாதா. உனக்கு பார்வை வந்தா குடிக்கிற ஒருவேளை கஞ்சிக்க வழி இல்லாம போயிடும். இத்தனை நாள் கண்ணு இல்லாம தானே கடனா இருக்கட்டும். பரதேசி பார்வை வந்து கீழ போறான். வீட்டுல என்ன விழுந்திருக்கு? தானும் கட்டவன் மூஞ்சில முடிச்சான் பாரு. இன்னைக்கு விளங்கின மாதிரி தான். போ பொடிவில்ல மூஞ்சி முகரையும் பாரு. மூதேவி வந்துட்டான். இதோ இன்னொருத்தி பூனை மாதிரி குறுக்க வந்துட்டு போயிட்டு விடியா மூஞ்சிக்கிறான். யாரு? அண்ணனா? என்ன காலங்காத்தால அண்ணனை தேடி வந்திருக்க? என்ன இது? சரி வா. அண்ணனுக்கு மனசு சரியில்லை, அதான். வா. என்ன நான் மட்டும் போவா? இதுக்கா விடிஞ்சு விடியாம ஓடி வந்த? அப்படின்னா லெட்டர் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாமே. சரி கோச்சிக்காத. அண்ணே என்ன தனியா இருக்க விடுமா? இப்ப என் கண்ணு மட்டும் இல்ல, மனசும் இருண்டு கிடக்குது. இந்த அருவியோட சத்தத்தை கேட்டுட்டு இருந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. காவேரி உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்கா. லெட்டரா? படிக்கட்டுமா? இந்த உலகத்துல என்ன பார்க்கணும்னு ஒரு உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்கு.
அவருக்கு பார்வை கிடைச்சா ஒரு கண்ணு இல்லாதவளா இருந்தாலும் என்னை கண்டிப்பா ஏத்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை பார்க்க எனக்கு ஒரு கண்ணு போதும். நீங்க என்னை பார்க்க என்னோட ஒரு கண்ணை தரேன். காவேரி வந்திருக்காளா? இதோ பக்கத்துல தான் நிக்கிறா. எங்க? நான் கூட்டிட்டு வரேன். ஓ. காவேரி, காவேரி, நல்லா நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கியா? அது சரி. எத்தனை வாட்டி இப்படி திருப்பி திருப்பி போட்டு பார்க்க போற? கிழிஞ்சிட போதுப்பா டேப்பு. உண்மையை சொன்னா என் மனசே கண்ட்ரோல் விட்டு போச்சு. ஹார்ட் பீட் எகிறது. ஹார்ட் பீட்டே எகிறதா? டேங்க அப்பா, ரெண்டுல இது ரெண்டும் தான். அட பாவி, பயங்கரமான ஆளுப்பானி. கிராமத்து பொண்ணுங்கன்னு அழகுன்னு சொல்லுவாங்களே, இப்ப புரிஞ்சுதா? முதல்ல இத குடி, கொஞ்சம் கூல் ஆகட்டும். எங்க கூல் ஆகுறது? ராத்திரில தூக்கமே இல்ல. இந்த பொண்ணுங்களை பார்த்ததுல இருந்து 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி என் பாடி ஹீட் ஆயிடுச்சு. சுத்தம். தாமரை மலர் போன்ற வசீகரமும் ரோஜா இதழ்களின் மென்மையும் கலந்த புத்தம் புது கிராமத்து பூக்களை கண்டால் மனம் கொதிக்காமல் என்ன செய்யும்? இவர்கள் சாதாரண முட்டுக்கள் அல்ல, ஜாதி மல்லிகை முட்டுக்கள். என்ன எகத்தாளமா சிரிக்கிற? இப்பதான் இந்த தெய்வத்தோட சுயரூபம் என்னன்னு புரியுது. புரிஞ்சதுல? இப்ப சொல்லு, அந்த ஜாதி மல்லிகை மாலையா கோத்து உன் மார்ல அடினான்னு ஆசைப்படுறல? ஆசைப்பட்டா இந்த ரகுபதி உன் ஆசையை நிறைவேற்றி வைப்பான். உண்மையாவா? சத்தியமா. பட் ஒன் திங், உங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த ப்ராஜெக்ட் எனக்கு முடிச்சு கொடுக்கணும். அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் பல கோடி. இந்த ஜாதி மல்லியோட ஒர்த் அதுக்கும் மேல. கொஞ்சம் ரிஸ்க் தான், கண்டிப்பா வேணும்னா கொண்டு வந்துடுவேன். உங்களுக்கு என்ன ரிஸ்க்? இந்த ஊரே உங்களை தெய்வமா மதிக்குது. நீங்க ஊன்னு சொன்ன போது ஓடி வந்துட மாட்டாங்க? வருவாங்க, இல்ல வர வைப்பேன். ஆனா என்னுடைய ப்ராஜெக்ட் நீ முடிச்சு கொடுக்கணும். ஓகே? ஓகே. ஐயா, எல்லா வேலையும் முடிச்சிட்டங்க. போயிட்டு வா. காசி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னா. என்ன? காவேரி அவனுக்கு ஒரு கண்ணை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கா. கண்ணு கொடுக்கறேன்னு சொன்னாடா? வேற ஒரு கண்ணு வச்சா பார்வை கிடைச்சிரும் டாக்டர்மா சொல்லியிருக்காங்கல்ல ஐயா. காவேரின்னா அந்த ஊமை போட்டு தானே? ஆமாங்க ஐயா. அந்த பொண்ணுட்ட எல்லா விஷயம் பேசிட்டீங்கல்ல? ஆபரேஷன் எடுத்து பிரச்சனை பண்ண போறா? எல்லா விஷயம் பேசிட்டேங்க ஐயா. அவளால பேச முடியாத ஒழிய காது நல்லா கேக்குங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. காசிக்காக அவ உசுர கூட கொடுப்பா ஐயா. சரி சரி, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ செய்யலாம். அப்ப நான் புறப்படுறேங்க ஐயா. சரி. அந்த காவேரி யாருன்னு தெரியுமா? என் கனவு கன்னி, ஜாதி மல்லிகைல ஒண்ணு. கண்ணு எடுத்து அவ முகத்தை அசிங்கம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. என் ப்ராஜெக்ட் ஓகே பண்ற சொன்னல, கரெக்ட் பண்ணிடுறேன். எப்படி? இத புடி. முடியுமா? இப்பதான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். கண்ணு கொடுக்குற பொண்ணோட போட்டோ வேணுமா? போட்டோ எடுக்கணும்னா பட்டணத்துக்கு போகணும். கையில பணம் இல்ல அதானே? கவலை விடு. தினேஷ் கிட்ட நல்ல கேமரா இருக்கு, அந்த பொண்ணு இங்க அனுப்பி வை. இங்கே வச்சு போட்டோ எடுத்துருவோம். உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவோங்க ஐயா. நான் போய் அனுப்பி வைக்கிறேங்க. சீக்கிரம் போட்டோ எடுத்தாதான் ஆபரேஷன் நடக்கும். உடனே அனுப்பி வை. சரிங்க ஐயா. அந்த பொண்ணுக்கு வீடு தெரியுமில்ல? நம்ம லக்ஷ்மிக்கு இந்த வீடு தெரியுங்க ஐயா. அவளை கூட துணைக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி, நான் வரேங்க ஐயா. என்னாச்சு? ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். நீ கொடுத்து வச்சவன்டா.
பாத்தியா உன் அழக பார்த்து மைனாவுக்கு பொறாம. ரகுபதி ஐயா கிட்ட சொல்லி நம்ம 2 பேரும் ஒண்ணா நின்னு போட்டோ எடுத்துக்குவோம். அத்தை நாங்க போயிட்டு வரோம். போனமா வந்தமான்னு இருக்கணும். போட்டோ எடுத்தது அங்க எங்கன்னு சுத்திட்டு தெரியாம நேரா வீடு வந்து சேரணும். சரிதா. ஓகே ரெடி. இது இல்லாம சரிப்பட்டு வராதுல்ல. அந்த பொண்ணுங்க விஷயத்துல இதுதான் சேஃப்டி. ஆமா, அவங்க வரதுக்கு முன்னாடி வெளியே போன ராதிகா வந்துட்டா? வந்தா என்ன தலையை எடுத்துருவா. அவளை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். குட். அந்த பொண்ணுங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேசின மாதிரி நடந்துக்கணும். ஓகே. வணக்கம். என்ன வெளியே வந்துட்டீங்க? உள்ள வாங்க. வாங்க. உள்ள வந்தா தான் போட்டோ எடுக்க முடியும். வாங்க. உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. பரவாயில்லைங்கய்யா, நாங்க நிக்கிறோம். இது உங்க வீடு மாதிரி. அட உட்காருங்கம்மா. மிஸ்டர் தினேஷ் கூட என்கிட்ட கேட்டார், காசியோட ஆபரேஷன் விஷயத்துல நீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க, அவர் என்ன உங்களுக்கு சொந்தக்காரரான்னு. அப்ப நான் சொன்னேன், இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க தான். இருந்தாலும் காசி மேல எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் உண்டு. காசியோட ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன். சரி, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. வேண்டான்னு சொன்னா எப்படி? போட்டோ எடுக்கும்போது முகம் பளிச்சுன்னு இருந்தாதான் போட்டோ அழகா இருக்கும். இந்தாங்க குடிங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்கிக்கங்க. போட்டோ எடுக்கணும்ல, குடிங்க. நல்ல ஜூஸ் தாமா, வாங்கி குடிங்க. முதலாளி, காசி கண்ணுக்கு வெளி பண்ண மாதிரி அந்த அமெரிக்க டாக்டர்கிட்ட சொல்லி என் காலை கொஞ்சம் கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும். டாக்டர்கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ண வேண்டியது உன் காலை இல்லடா, உன் நாக்க. என்னையா சிரிப்பெல்லாம் பலமா இருக்கு? கண்ணு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா? யாரு பொண்ணாத்தாளா? ஆமா, லட்சுமியும் காவேரியும் போட்டா பிடிக்க துள்ளி குதிச்சுல போய்கிட்டு இருக்காங்க. எங்க? ரகுபதி ஐயா வீட்டுக்கு. கண்ணு கொடுக்கறவங்க போட்டா வேணும்னு ஐயா சொன்னாராம, உனக்கு தெரியாதா? ஓ அப்படியா? எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அந்த பிள்ளைக்கு? நீ யோகக்காரன்பா, உனக்குன்னே அவ பிறந்திருக்கா. கண்ணு கொடுக்க போறமேன்னு எந்த பயமும் இல்ல அவளுக்கு. அவ காசி மேல உயிரையே வச்சிருக்கா. கண்ணை கொடுக்கறதுக்கு எதுக்கு பயப்பட போறா? இல்ல என்ன என்ன காசி, நான் ரகுபதி ஐயா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. நான் பாரு உன்னை பார்த்து போயிட்டு வாங்குறேன். என்னாச்சு? பணம் கொடுத்து அந்த பொண்ணு முகத்துல வீசி எரிஞ்சிட்டா. She is behaving totally indifferent. Don't worry, I will solve it. இங்கேயும் பிரச்சனைன்னு என் டாடிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒரு ஈ காக்கா கூட தெரியாது. நீ செய்ய போற உதவி விட நான் உனக்கு செஞ்சிருக்கிறது ரொம்ப பெருசு. அதை மட்டும் மறந்துடாத. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ப்ராமிஸ். வெயிட். போட்டோ எடுத்தாச்சு போல இருக்கு. எல்லாம் தினேஷ் சொன்னான். என்னாச்சு? ஏன் அழற? பையன் ஏதாவது தப்பா நடந்துட்டானா? நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. தினேஷ் ஏதோ உன் மேல ஆசைப்பட்டுட்டான்.
உன்னை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது? வயசு கோளாறு, ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதை நீ மறந்துடணும். பெருசா பிரச்சனை பண்ணி வெளியில யாருக்கா தெரிஞ்சது, உன்னை உங்க அம்மாவை தம்பியை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். நல்லா யோசிச்சு பாரு. நீ போயிட்டினா அப்புறம் காசியோட கண் ஆபரேஷன் எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. காசிக்கு கண் பார்வை கிடைக்கணுமா வேண்டாமா? கிடைக்கணும்ல, அதுக்கு நான் பொறுப்பு. ரகுபதி ஐயா, ரகுபதி. யாரு? ராதிகா அம்மாவா? ஆமா, நான் தான். எப்படி கமகமன் சென்ட் வாசன் அடிக்குதுல்ல, நீங்களா தான் இருக்க முடியும். இல்ல லட்சுமியும் காவேரியும் போட்டோ எடுக்கிறதுக்காக இங்க வந்தாங்கன்னு பொன்னாத்தா சொல்லிச்சு, அதான் அவங்க இங்கதான். உள்ளதான் இருக்காங்க. காவேரி, காசி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். காவேரி உனக்காக என்ன வேணும்னு தியாகம் செய்ய தயாரா இருக்கா இல்ல காவேரி? காவேரி இங்கதான் இருக்காளா? இதோ பக்கத்துல தான் இருக்கா. உனக்கு அவ கண்ணு கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷப்படுறா தெரியுமா? காவேரி, போட்டோ எடுத்தாச்சுல்ல? ஐயா, எனக்கு ஒரு போட்டோ வேணும் ஐயா. பார்வை கிடைச்சதும் பார்க்கலாம் இல்ல? நிச்சயமா நிச்சயமா. லக்ஷ்மி எங்க? உள்ளதான் இருக்கா, இத வர சொல்றேன். லக்ஷ்மி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இங்க ஒண்ணுமே நடக்கல, யாருக்கும் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சது எனக்கு தெரியும். நீ யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன்னு. ஏன்னா நீ புத்திசாலி பொண்ணாச்சே. சரி, உங்க அண்ணன் கூப்பிடுறான், வா. வந்துட்டியா லட்சுமி? ஐயா, நான் இங்கதான் இருக்கேன். அப்ப நாங்க புறப்படுறோங்க ஐயா. சரி காசி, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு ஆபரேஷன் செய்து முடிவு பண்ணிட்டு உனக்கு சொல்லி அனுப்புறேன். ஐயா செய்யற உதவிக்கு நாங்க காலம்புறம் உங்க காலடியில கிடக்கணும். என்ன காசி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். அப்போ வரங்க ஐயா. சரி காசி, வாங்க போலாம். அறிவு இருக்கமா உனக்கு? ஆம்பளை இல்லாத வீட்டுல 2 சடங்கான பொண்ணுங்களை வச்சிருக்கிய, எப்படி இந்த பையனை உள்ள சேர்க்கலாம்?